தலைவா கூலி படம் பார்த்தோம். பிரம்மாண்டமான வரவேற்பு. லோகேஷ் கனகராஜ் லோ ஆயிட்டாரு. விஜய் படம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. தலைவர் படம் எடுத்து பீக்ல இப்ப நம்பர் 1 டைரக்டர்னா லோகேஷ் கனகராஜ் தான். சூப்பரா இருக்கு படம். நல்லா வெற்றிகரமா இருக்கு. சுதிகாசன் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்க நடிப்புலாம் பிரம்மாண்டமான நடிப்பு. டான்ஸ் நல்லா டான்ஸ். தலைவர் நல்லா பிரம்மாண்டமான டான்ஸ். மண்ணை கொடுத்து இந்த அளவுக்கு சண்டை போட்டு இந்த அளவுக்கு சேதாரம் ரத்தம் எல்லாம் சிந்தி நாங்க பார்த்ததே இல்ல. தலைவரை நல்லா எடுத்திருக்காப்ல. ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஏஞ்சி நின்று ஆட்டம் போல இருந்தது. நல்லா வரவேற்பு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஒரு பிரம்மாண்டமா சுதிகாசனோட நல்லா ஒரு என்ஜாய்மெண்டா இருந்தது. ரெண்டாவது செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா எப்படி சொல்றது பிரம்மாண்டமா ஒன்றும் சூப்பரா. ஆமா, தலைவர் ரசிகரும் சரி ஃபேமிலியும் சரி எல்லாருமே நேர்ல வந்து பாருங்க. படம் நல்லா சூப்பரா இருக்கும். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஆனா சின்ன ஒரு மனசு கஷ்டம் இருக்கு. 18 வயசு கீழே இருக்கிறவங்க படம் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். தலைவர் சண்டை செய்தான் வேற லெவல். செதற விடுறாரு, பறக்க விடுறாரு, ரத்தத்தை செதற விட்டாரு. ஆமா ஆமா ஆமா, அதெல்லாம் மறக்க முடியாத உண்மை. என்னைக்குமே தலைவர் தான். அது என்னைக்குமே இந்த படம் அடிச்சுக்க முடியாது. இந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான படமா அமையும். ஆடியன்ஸுக்கு படத்தை பத்தினா நல்லா இருக்கு. படம் வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். இன்னொரு விஷயம், தலைவரை இத்தனை வருஷம் பார்த்தது இந்த படத்துல டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் எப்படி இருந்தாரு விஜய் படத்துல தெரியும். யாருமே படமே நடிக்க வரல. இந்த படத்து மூலியமா 100 படத்துக்கு புக்கிங் ஆகுற அளவுக்கு அவருக்கு டேலண்ட் வந்துருச்சு.